அலைகின்ற தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற, அது மாத்திரமல்ல தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற, பெண்களை கேவலப்படுத்துகின்ற, மலையக மக்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு நரித்தனமான நபர் என்றால் வேறு யாருமல்ல நீ என்பதும் இந்த சபைக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் தெரியும். அதனால்தான் கௌரவ சபை தலைவர்களை நான் குறிப்பிட்டேன். நாய் வந்து தனது உண்ட உணவை மீண்டும் அது உண்டுமாக இருந்தால், தான் வாந்தி எடுத்தில் அது மீண்டும் அதை உண்டுமாக இருந்தால் அது அதற்கு தீர்க்க முடியாத நோய் இருக்கின்றது. அதனால் இவ்வாறான நபர்களுக்கு இவன் பைத்தியம் என்று எல்லோருக்கும் தெரியும், தனக்கும் தெரியும். ஆனால் தான் பைத்தியக்காரன் இல்லை என்று கூறுவதன் மூலமாக இவனுக்கு மருந்து கிடையாது. அதனால் உனது நோய்க்கு மருந்து கிடையாது தம்பி அவர்களே. அதனால் உனது மன்னனுடைய விளையாட்டை காட்டிக் கொண்டிருங்கள். எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்து மக்களை உங்களை அடித்து விரட்டப் போகின்றார். உன்னை யாழ்ப்பாணத்து மக்களை அடித்து விரட்டுகின்ற, யாழ்ப்பாணத்து பெண்களை கேவலப்படுத்திய உன்னை அடித்து விரட்டுகின்ற காலம் வெகு தொலைவில்லை என்பதை நினைத்துக்கொள். நீ நினைப்பது போல் நீ போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆடுகின்ற நாய்கள் கிடையாது யாழ்ப்பாணத்து மக்கள். அதாவது நகையை விட கேவலமான வழிகளில் அங்கிருக்கின்ற மத தலைவர்களை கேவலப்படுத்திய நபர் நீ. அந்த நபருக்கு எதிர்வரும் காலங்களில் எல்லோருமே சேர்ந்து செருப்படி கொடுப்பதற்கு தயாராகி வருகிறார் என்பதை கூறிக்கொள்கிறோம். இலங்கை நாடாளுமன்றத்தில் என்னதான் நடக்குகின்றது? சந்திரசேன ஐயா ஏன் இப்படி சீறிப்பாயிறாரு? இவர் இப்படி கோபப்பட்டு பேசுகிற அளவுக்கு இராமநாதன் அர்ச்சுனா எம்பி என்னத்தை தான் பண்ணினார்? இதில் ஒரு நகைச்சுவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, சந்திரசேன ஐயா சொல்லுவார், அவர் பைத்தியம்னு அவருக்கே தெரியுமாம், அர்ச்சுனா எம்பிக்கு பைத்தியம்னு அவருக்கே அது தெரியுமாம். ஆனால் அவர் வெளிக்கொண்டு வர்றார் இல்லையாம்னு சொல்கிறார், ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறார். இதுகளில் பார்க்கின்ற பொழுது இன்னொரு கருத்து முன் வச்சுருந்தார். அந்த நாய் வாந்தி எடுத்து மீண்டும் அதை சாப்பிடுதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தீர்க்க முடியாத நோய் இருக்குன்ற அர்த்தம்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த கருத்தை வச்சு நானும் இந்த இடத்துல ஒரு நல்ல கருத்தொன்றை சொல்லணும்னு ஆசைப்படுகின்றேன். ஒரு மனிதன் கஷ்டத்தில் வாழுகின்ற பொழுது அவனுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணிவிட்டு அதே செஞ்ச உதவியை மீண்டும் சொல்லி காட்டுவது கிட்டத்தட்ட தான் வாந்தி எடுத்து மீண்டும் அதை சாப்பிடுவதை போன்றுதான் என்று என்னுடையும் ஒரு தனிப்பட்ட கருத்தாக இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகின்றேன். சரி, எது எப்படியோ இலங்கை பாராளுமன்றத்தில் இது காலாகாலமாக வருகிற அமைச்சர்மார்களெல்லாம் இப்படித்தான் பேசுகிறார்கள், இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். நிறைய அமைச்சர்கள் நாகரிகமான முறையில் முதலில் நடந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்து கொண்டு இன்றைய தினமும் ஒரு சில விடயங்களை பற்றி பேச இருக்கிறோம். அதுக்கு முதல்ல உலகளாவ ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த ஒரு சேனலுக்கு யாராச்சும் புதுசாக பதில் சொன்னாக்க மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. மையங்கனி போலீஸ் நிலையத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கொஞ்ச காலமாக மன அழுத்தத்திலேயே அவர் வாழ்ந்துட்டிருக்கிறாராம். 2 பிள்ளைகளின் தந்தை இன்றைய தினம் 8:30 மணி அளவில் இந்த சம்பவம் போலீஸ் நிலையத்திலேயே பதிவாக இருக்கிறது. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த துப்பாக்கியாலேயே தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கின்ற பொழுது சிரித்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வதாக நமக்கு தோன்றும். ஆனால் அவன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு மன அழுத்தங்கள் படைத்தவனுக்கும் அவருக்குமே அது புரியும். சரி, அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, காத்தாங்குடி பகுதியில் 2 இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளில் பயணிக்கின்ற பொழுது ஒரு விபத்து ஏற்படுகிறது. ஒரு வேனோட நேருக்கு நேர் அந்த மோட்டார் சைக்கிள் போய் மோதுறதில் ஒரு பிரபல்யமான வர்த்தகருடைய மகன் 21 வயதுடைய மகன் உயிரிழக்கிறார்.
என்ன பண்ணுறது, ஒரு எப்படியோ உலகத்தில் என்ன முறையில் சரி உயிர்கள் பிய்த்து கொண்டு தான் இருக்கின்றது, மீண்டும் உயிர்கள் பிறந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஒவ்வொரு உயிரும் போவதற்கு ஒவ்வொரு காரணங்களை இறைவன் வைத்திருக்கின்றான். இல்லைன்றா மனிதன் கேட்பான். திடீர்னு ஒரு மனிதன் ஒரு நோயும் இல்லாமல் அப்படியே இருந்த வாக்கிலே இறந்துட்டார்னு சொன்னாக்கா மனுஷன் கேட்பான், தூண்டி தூண்டி கேட்டுக்கொண்டே இருப்பான். இறந்துட்டாரா, ஏன் இறந்தாரு, இப்போவும் கேட்குறாங்க. ஒரு மனிதன் இறந்துட்டான்னு சொன்னாக்கா இறந்துட்டாரா, ஏன் இறந்தாரு கேட்குற நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஒரு கேள்வியே கிடையாது. மனிதனாக பிறந்தால் நிச்சயமாக ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும். அது எப்போ வயதானத்துக்கு பிறகுதான் இறக்கணும்னு ஒரு போதும் இறைவன் சொன்னது கிடையாது. மரணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரங்களில் எழுதியிருக்கின்றது. அது எப்போ யாரை வந்து சேரும் என்பது யாருக்கும் தெரியாது. சரி, அதே நேரத்தில் பார்த்து சொன்னாக்கா இரவே தினம் எஸ்கே பிளாக் யூடியூப் சேனலில் வந்து ப்ரோ ஒரு வீடியோ அப்லோட் செஞ்சிருந்தார். அந்த வீடியோவை பார்க்கின்ற பொழுது ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு வீடியோவாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக அவர் அப்லோட் செய்கின்ற வீடியோக்கள் நாளுக்கு நாள் எதிர்பார்ப்புகளை அதிகரித்து கொண்டே போகின்றது. இரவே தினம் அந்த ஒரு அக்காவை சந்திக்க போய்த்திருப்பாங்க. அவருக்கு என்ன சொல்கிறது, ஒரு திடீர் அதிர்ச்சி ஒன்றை கொடுத்துருந்தாங்க. அது சாதாரணமாக உண்மையிலேயே இப்போ ஒரு திரைப்படங்களில் நடிக்கின்ற பொழுது அது வேறு மாதிரி இருக்கும். இது ரியல் லைஃப்பில் எப்படி ஒரு என்ன சொல்கிறது, உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் எதிர்பாராமல் நடக்கின்ற பொழுது வெவ்வேறு உணர்வுகளை நமக்கு அது தந்து கொண்டிருக்கின்றது. சுவாரஸ்யமாக இருக்கின்றது. அவ்வாறான காணொளிகள் நல்லா இருக்கிறது. அந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கின்ற பொழுது நல்லா இருக்கின்றது உண்மையிலேயே. ஏன்னு சொன்னாக்கா இது நம்ம நடிப்புக்காகவோ அல்லது வேறு ஒரு விஷயத்துக்காகவோ இல்லை, உண்மையிலேயே மக்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக ப்ரோ அப்படியெல்லாம் ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோக்களை பண்ணி கொண்டிருக்கிறாரு. நன்றிகளும் வாழ்த்துக்களையும் அவருக்கும் நாம் தெரிவித்து கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறது, உண்மையிலேயே அந்த இரவு வீடியோ பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு அடுத்தடுத்த கட்டங்களும் எதிர்பார்ப்பை தூண்டிக்கொண்டே இருந்தது. அந்த அந்த அக்காவை சந்திக்கும் வரைக்கும் கிடந்த ஒரு பதற்றம், என்ன சொல்கிறது, நமக்கும் அந்த பதற்றம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அவள் இறுதி வரைக்கும் அந்த வீட்டு வாசலில் போய் நிற்கும் வரைக்கும் நம்பாமையே அவள் அந்த தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருக்குமே அது தூண்டப்பட்டிருந்தது. அந்த காணொளி மிக சிறப்பான முறையில் அமைந்திருந்தது. அது மட்டும் கிடையாது, இனி வருகின்ற காணொளிகளும் அவ்வாறான தூண்டுதலான வீடியோக்களை ப்ரோ நமக்கு தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறதாக இரவே வீடியோவில் சொல்லியிருந்தார். நிச்சயமாக இனிமேல் வரப்போகின்ற வீடியோக்களும் அவ்வாறு சுவாரஸ்யமான வீடியோக்களாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, இன்றைய தினம் இவ்வாறான ஒரு சில விடயங்களை பற்றி பேசியிருந்தோம். இந்த காணொளி சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.